தமிழ்நாடு முதலமைச்சர் கூட பீகார் தேர்தலில் மோடி அவர்கள் தமிழர்களை இழிவுபடுத்திட்டாரு பாருங்க. அது உண்மையா இல்ல? ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் எடுத்து உண்மையா? அது உண்மையா? இங்க அது எடுபடுது. தமிழர்களை இல்ல அது தனி சார். அது என்ன ஏன் தனி? ஏன் தனி? ஆனால் இங்க எடுபடுது. அவர் தமிழர்கள் சொன்னாரா திமுக? இல்ல அது எடுபடுது. இங்க சிஎம் மாதேஷ் இப்ப பேசுங்க. ஏன்ட்ட மாத்தி ஏன்ட்ட பேசக்கூடாது. தமிழர்கள் சொன்னாரா திமுக சொன்னாரா? பிரதமர் சொன்னது என்ன? திமுக தான் சொன்னாரு. அவ்வளவுதான். ஆனா தமிழர்களை இழிவுபடுத்திட்டாங்கன்னு அவர் சொல்றது மோடி நம்ம மாநிலத்துல முதலமைச்சர் மாத்தி சொன்னா நம்ம என்னங்க செய்ய முடியும்? அத மாதேஷ் எடுத்து சொன்னாரு நாங்க என்னங்க செய்ய முடியும்? அவ்வளவுதான். நான் மாத்தி சொல்லல. இங்கு வட இந்தியர்கள் தப்பிக்க பாத்தீங்க. நான் கூட நிறுத்தினேன் சார். வட இந்தியர்களால் தமிழர்கள் துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை மோடி சொல்லிட்டாருன்னா இங்க மக்கள் பூரா என்னன்றாங்க? நாம என்ன பேசுறாங்களே. சிஎம் மாத்தி சொல்ல மாட்டாரு நம்புறாங்க. ஆனா உண்மை இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்க. உங்க சர்வேல அப்படிதான் போன கள்ள நிறுவனத்துல உண்மை இல்லைன்னு மாதேஷ் சொல்றாரு. இல்ல மாதேஷ் சொல்லிட்டா மக்கள் புரிஞ்சு மாட்டாங்க. இங்க எடுபடலையே. அண்ணாமலை எவ்வளவோ கத்தினாரு. 18% அவரை தூக்கி ஓரம் போட்டாங்கல்ல பிஜேபி. இப்ப அது வேணா நமக்கு இந்த ஃபார்முலா தான் கரெக்ட்னு வராங்கல்ல. திமுக மாதிரி ஒரே குடும்பம் வரணும், காங்கிரஸ் மாதிரி ஒரே குடும்பம் வரணும், சமாஜ்வாடி கட்சி மாதிரி ஒரே குடும்பம் வரணும், ஆர்ஜேடி மாதிரி ஒரே குடும்பம் வரணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வச்சுக்கோங்க.